பகாயா அப்படின்னா ஆபத்துங்கிறது மலாய் லாங்குவேஜில். சிங்கப்பூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க எழுதி போர்டு போட்டிருப்பாங்க. வந்த புதுசில் எனக்கு இந்த ஒரு வேர்டுக்கு தான் மீனிங் தெரியும். இப்போ வரைக்கும் இது மட்டும்தான் தெரியும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே அவங்களோட மதர் டங்கை தவிர மற்ற லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா சூப்பராக வந்துட்டு பேச வரும், பட் எழுத வராதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா பேசவும் வரும், எழுதவும் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் தவிர மற்ற எல்லாமே ததிங்கினத்துவம் தான். நீங்கள் இதில் எந்த ரகம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சிம்பிளாக லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் முஸ்லீம் ஸ்டைலில் ஒரு வெட்டிங் பிரியாணி ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக சிக்கன் வாங்கலான்னு தாங்க மார்க்கெட்டுக்கு போனேன். ஆனால் மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லி வெள்ளைக்கிழங்கா மீன் ஒரு 1 கிலோ வரைக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சமாக மட்டும் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தாச்சு. ஏன்னா அவங்க மீன் குழம்பு சூப்பராக வைப்பாங்க. நைட்டு இட்லிக்கு நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த பிரியாணியும் சிக்கன் 65ம் அவங்களுக்கும் சேர்த்தே சமைச்சாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.